ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ கிவ் ஏ நோட். நான் ஒரு நோட் கொடுக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஹீ ஹாஸ் கிவன் மணி. இந்த கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கிவன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன? ரொம்ப முக்கியமான கிராமர் டேர்ம் அது. ஒரு வேர்ப் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப, அதாவது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை லேர்ன் பண்ணுறப்ப, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பேசுகிறதுக்கு ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கடந்த காலம் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஸ்போக்கன், இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ரைட் அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்புக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுத முடியும், பேச முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல், அதாவது ஒரு ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எப்போது நடந்த ஒரு செயல், அதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ கிவ் எ நோட். நான் ஒரு நோட் கொடுக்கிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஹாஸ் கிவன் மணி. இதில் ஹேஸ் வந்திருக்கு பாருங்களேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தே ஹாவ் கிவன். ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஹேஸ் வரணும், ஹாவ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ஸோ ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை. அதே மாதிரி எப்போது நடந்த ஒரு விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ரெண்டு வார்த்தை ஹேஸ் ஒன்று, ஹாவ் ஒன்று. இதில் ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஹீ ஹாஸ் கிவன் மணி. அவர் பணம் கொடுத்து விட்டார். ஸோ ஹேஸ் முன்னாடி, அந்த ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஹீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஹீயோடைய மீனிங் என்ன? அவர், இல்லைன்னா அவன், ஒருத்தர் தான், சிங்குலர், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், தே ஹாவ் கிவன் மெடிசின். ஹாவ் கிவன் இருக்கா? அந்த ஹாவ் வந்து பன்மைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குது? தே இருக்குது. தேனா அவர்கள், ஸோ பன்மை. ஸோ சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹாவ். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சிம்பிளாக ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். ஹேஸ், ஹெச்ஏஎஸ்ன்னு இருக்கா? அந்த எஸ்ன்னு முடியுதா? அப்போ சிங்குலர், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹீ ஹேஸ் கிவன் மணி. அவர் பணம் கொடுத்துட்டாரு. தே ஹாவ் கிவன் மெடிசின் எ ஃபியூ மினிட்ஸ் பேக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க மெடிசின் கொடுத்தாங்க. தே கேவ் மெடிசின் அப்படின்னு சொல்ல வேண்டாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல தேவையில்லை. தே ஹாவ் கிவன் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இது மாதிரி 10 வேர்ப்ஸுக்கு இந்த வீடியோவில் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்பீக். ஸ்பீக்னா உங்களுக்கு தெரியும், பேசுகிறது. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஸ்பீக்ஸ் எ லாட். அவர் நிறையா பேசுகிறாரு. ஹீ ஸ்பீக்ஸ் எ லாட். இந்த ஹீ ஸ்பீக்ஸ், இந்த ஸ்பீக்கோட எஸ் ஆட் ஆயிருக்கா? அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூலை பற்றி இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன 2 வீடியோஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். வேர்போட ஏன் எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சிங்குலர் இருக்குது, அதாவது ஒருமை இருக்குது. ஒருமை, சப்ஜெக்டில் ஒருமை இருக்குது. ஹீ அப்படின்னா அவர். ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் எ லாட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த ரூல் அப்ளை பண்ணணும். இதுவே பன்மை இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன 2 வீடியோஸில் இந்த விளக்கம் நிறையா கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ சென்டென்சஸ்க்கு போகலாம். ஹீ ஸ்பீக்ஸ் எ லாட். அவர் நிறைய பேசுகிறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஹாவ் ஸ்போக்கன் ட்ரூத். ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்பீக்கோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? அதை போன வீடியோவில் பார்த்தோம். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். We have spoken truth. He has spoken truth just now. அவர் இப்போ தான் உண்மை பேசினார். டெல் அப்படின்னா சொல்கிறது. We tell stories. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் கதைகள் சொல்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ். They have told stories. They have. இந்த தேங்கிறது பன்மையாக இருக்கிறனால நம்ம have யூஸ் பண்ணுறோம். They have told stories. அவர்கள் கதைகள் சொல்லிவிட்டனர். அடுத்ததில் பாருங்கள், ஹேஸ் வந்திருக்கு. ஏன்னா மை மதர் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை தான். மை மதர் ஹேஸ் டோல்ட் எ ஸ்டோரி. என் அம்மா ஒரு கதை சொல்லிட்டாங்க. ஹீ டாக்ஸ் ஃபாஸ்ட். அவர் வேகமாக பேசுகிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தே ஹாவ் டாக்ட் வெல். அவர்கள் நன்றாக பேசிவிட்டனர்.
தே ஹாவ் டாக்டு வெல். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என் அப்பா பேசினார் என்கிட்ட. மை ஃபாதர் ஹேஸ் டாக்டு எ மினிட் பேக். ஓகே, ஹேஸ் டாக்டு அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், லிசன். ஐ லிசன் டு ஹிம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் அவர் சொல்வதை கவனிக்கிறேன். we have listened to him. அவர் இப்போ ஏதோ சொன்னார், அதை நாங்கள் கேட்டோம். we have listened to him. I have listened to songs a few minutes back. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். a few minutes back, சில நிமிடங்களுக்கு முன்னாடி. so far 5 வேர்ட்ஸுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ மேக் அப்படின்னா உருவாக்குறது. ஐ மேக் எ நியூ ஃப்ரூட் ஜூஸ். நான் ஒரு புது பழச்சாறு உருவாக்குகிறேன். புது பழச்சாறு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ மேக் எ நியூ ஃப்ரூட் ஜூஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாருங்கள். வி ஹாவ் மேட் எ நியூ வே. நாங்கள் ஒரு புது வழியை உருவாக்கணும். வி ஹாவ் மேட் எ நியூ வே. ஹீ ஹாஸ் மேட் அ ப்ராப்ளம். அவர் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு. இப்போ தான் அவர் பிரச்சனையை உருவாக்கிட்டார். ஹீ ஹாஸ் மேட் அ ப்ராப்ளம். ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். அவர் தண்ணீர் குடிக்கிறார். ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். வி ஹாவ் ட்ரங்க் ஃப்ரூட் ஜூஸ். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். வி ஹாவ் ட்ரங்க் ஃப்ரூட் ஜூஸ். நாங்கள் பழச்சாறு குடித்தோம். யூ ஹாவ் ட்ரங்க் டர்ட்டி வாட்டர். நீ அசுத்தமான தண்ணீரை குடித்து விட்டாய். யூ ஹாவ் ட்ரங்க் டர்ட்டி வாட்டர். ப்ரிப்பேர், தயாரி இல்லைன்னா உருவாக்கு அப்படின்னு அர்த்தம். ஹி ப்ரிப்பேர்ஸ் எவ்ரி திங். அவர் அனைத்தையும் தயாரிக்கிறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அடுத்த வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வி ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ ரிப்போர்ட். நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து விட்டோம். ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டோம். வி ஹாவ் ப்ரிப்பேர்ட் எ ரிப்போர்ட். ஹீ ஹாஸ் ப்ரிப்பேர்ட் எ நியூ ஸ்வீட். அவர் ஒரு புதிய இனிப்பை தயாரித்தார். ஜஸ்ட் நோ, இப்போ தான் அவர் ஒரு புது ஸ்வீட்டை செஞ்சார். ஹீ ஹாஸ் ப்ரிப்பேர்ட் எ நியூ ஸ்வீட். ஆஸ்க்னா கேட்குறது, கேள்வி கேட்குறது, டவுட் கேட்குறது. கேட்குறதுக்கு இன்னொரு வார்த்தை ஹியர், லிசன், இதெல்லாம் கேட்குறது. ஓகே, ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஹாஸ் ஆஸ்க்ட் ஏ டவுட். அவர் ஒரு டவுட் கேட்டார். வி ஹாவ் ஆஸ்க்ட் மணி. நாங்கள் பணம் கேட்டோம். சிங், லாஸ்ட் வேர்ட். ஐ சிங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடுகிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி ஹாவ் சங் ஏ சாங். சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் sang, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சங். வி ஹாவ் சங் அ சாங். நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டோம். ஹீ ஹாஸ் சங் மூவி சாங்ஸ். அவர் சினிமா பாடல்களை பாடிவிட்டார். ஹீ ஹாஸ் சங். ஸோ இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முக்கியமான டென்ஸ். ஸோ ஜஸ்ட் நவ் ஹேப்பன்டு திங்ஸை சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான கிராமர் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.